வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாகவே நடிகர்கள், நடிகைகள், அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கியமாக ஒரு துறையில் சாதித்த பெண்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் சமீப காலமாகவே இறந்து போகிறாங்க. இது நிறைய பேர்த்துக்கு இவங்க எப்படி இறந்து போனாங்க, என்ன ஆனாங்கன்னு கூட இவங்களுடைய மரணத்திற்கான காரணங்கள் இப்போது வரைக்குமே கிடைக்காத ஒரு வண்ணமாக இருந்து வருகிறது. அப்படி சமீப காலத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லணும்னா, சீரியல் நடிகையான சித்ரா, இந்தியாவை நம்பர் 1 நடிகையாக இருந்து வந்த ஸ்ரீதேவி போன்ற நடிகைகளுடைய மரணம் இப்போது வரைக்குமே ஒரு மர்மமான முறையில் இருந்துட்டு வருது. இவங்க எப்படி இறந்தாங்க, என்ன ஆனாங்கன்னு கூட ரசிகர்களுக்கும் அவங்களுடைய உறவினர்களுக்கும் மட்டுமல்லாமல் ஒரு பெரிய குழப்பமாகவும் கேள்விகளாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நீச்சல் குளத்தில் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் மர்மமான முறையில் மரணமடைந்து போயிருக்கிறாங்க. இந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கியிருக்கிறது. இவங்க எதற்காக இறந்து போனாங்க, அந்த நீச்சல் குளத்தில் என்ன நடந்தது என்று பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா விசாரித்துட்டு வருகிறாங்க. யார் அந்த பிரபலம், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீச்சல் குளத்தில் இந்தியாவை சேர்ந்த இளம்பெண் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் மரணம் அடைந்து போயிருக்கிறாரு. அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் ஸ்ரீ வீணா 28 வயதாகிறது. அமெரிக்காவில் வர்னிஜா மாகாணத்தில் தனது கணவருடன் வசித்து வந்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணமான இவர் தோழியினுடைய திருமணத்தில் பங்கேற்பதற்காக புளோரிடா சென்றிருந்த போது அங்குள்ள ஒரு நீச்சல் குளத்தில் மர்மமான முறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டாங்க. மீட்பு குழுவின் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. தனது மகளுக்காக மிக நன்றாக நீச்சல் தெரியும் என்பதால் நீச்சல் குளத்தில் மூழ்கி இறக்க வாய்ப்பில்லை என ஸ்ரீ வீணாவின் பெற்றோர் கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறாங்க. இந்த திடீர் மரணத்தால் மர்மம் இருப்பதாக, இது குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஒரு திருமண விழாவிற்கு சென்ற இடத்துல இளம்பெண் பொறியாளர் மர்மமான முறையில் உயிரிழந்தது அவரது உறவினரிடம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல் அறிந்த எல்பி நகர் சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தனது ஆழ்ந்த ஆறுதல்களை தெரிவித்தாங்க. ஸ்ரீ வீணாவின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக உயர் அதிகாரியிடம் பேசி வருவதாக, விரைவில் உடல் ஹைதராபாத்து கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.